ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளிலே நம்மோடு கூட பேசுவாராக. இரவு சென்று போயிட்டு இப்போ என்ன ஆயிடுச்சு? பகல் வந்துருச்சா? விடிஞ்சிருச்சா? சரி. ஆகினால அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை நாம் தரித்து கொள்ள வேண்டும். ஆமென். இது எங்கே வருது இந்த வசனம்? ரோமர் 13:12. ரோமர் 13:12. ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். ஒளியின் ஆயுதங்கள், அதான் ஆண்டவர் இந்த நாளிலே நம்மளோடு கூட பேசுகிறதான வார்த்தை. ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். இரவு சென்று போயிட்டு இல்லையா? நம்ம காலையில் இப்போ விடிஞ்சி வந்துட்டோம். ஆகையினாலே பகல் வந்துடுச்சு. ஆகையினாலே அந்த அந்தகாரத்தில் இருளிலே செய்யப்பட்ட கிரியைகளை விட்டுவிட்டு ஒளியின் ஆயுதங்களை நம்ம தரித்து கொண்டு அந்த பகலின் பிள்ளைகளைப் போல நம்ம என்ன செய்யணுமா? நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தேவனுடைய வார்த்தை இந்த நாளிலே நமக்கு பேசுகிறதா இருக்கிறது. ஆகையினால் அந்தகாரத்தின் கிரியைகளை வாசிக்கலாமா? ரோமர் 13:12. இரவு சென்று போயிட்டு பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். கீழே உள்ளதை படிச்சலாம். 13:14. களியாட்டும் வேரியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க கடவோம். துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். ஆமென். வாசிக்கிறப்பமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். நம்ம பழைய ஏற்பாட்டில் படிக்கிறப்போ தேவ ஆவியானவர் அவருடைய செயல்களை செய்வதற்காக அப்பப்போ என்ன செய்வார்? அவங்க மேலே இறங்குவார். யாரை தெரிந்து கொள்கிறாரோ அவங்க மேலே இறங்குவார். அவங்க ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை என்ன செய்வாங்க. அதே போல் யுத்தங்கள் நம்ம கடந்த நாட்களிலெல்லாம் நம்ம பார்த்தோம். அதில் ஒரு சில இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். இப்போ தாவீதை எடுத்துக்கொண்டா இஸ்ரவேல் ஜனங்கள் எதிர்த்து அந்த பெலிஸ்தர் அந்த ஏலா பள்ளத்தாக்கில் இஸ்ரவேலருக்கு விரோதமாக அங்கே பாளையம் இறங்கி இருந்தப்போ ஒரே ஒரு தலைவன் மட்டும் என்ன செய்வான்? வருவான். கோலியாத் நின்று என்ன செய்வான்? அவங்க இஸ்ரவேலரை தூஷிப்பான். இஸ்ரவேலருடைய தேவனை, யெகோவா தேவனை என்ன செய்வான்? தூஷிப்பான். ஒருத்தர் கூட உங்கள்கிட்ட இல்லையா? ஒருத்தராவது ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யுங்க? என் கூட மோதுங்க. நான் ஜெயிச்சிட்டா நீங்கள் எல்லாம் எங்களுக்கு அடிமை. நீங்கள் ஜெயிச்சா ஒருத்தன் யாரை என்னை எதிர்க்கிறீங்களோ அவன் ஜெயிச்சா நாங்கள்லாம் உங்களுக்கு அடிமை அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கூட என்ன வரல? தைரியமே வரல. அந்த வார்த்தைகளை மட்டும்தான் அவங்க கேட்டாங்க. அதனால் அதை கேட்ட உடனே அவங்களுக்குள்ளார என்ன வந்துருச்சு? பயம் வந்துருச்சு. அந்த டைமில் தான் தாவீது அங்கே வருகிறார். வந்த உடனே அதே வார்த்தைகளை கேட்டதான அவருக்குள்ளார என்ன வந்தது? ஒரு பக்தி வைராக்கியம். இவன் யார்? கர்த்தருடைய நாமத்தை தூஷிப்பதற்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் தூஷித்து அந்த யெகோவா தேவனுடைய பெயர்னால அவன் என்ன செய்தான்? அங்கே போனால் ஒரு சின்ன ஒரு கூழாங்கல் தான், அதை வைத்து அவ்வளோ பெரிய கோலியாத்தை அவன் ஏறக்குறைய 9 அடிக்கு மேலே, 9 அடியும் ஒரு ஜானம், 9.5 அடின்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவு இருந்ததான் அவனை என்ன செய்தான்? ஒரே ஒரு கூழாங்கல் நெற்றியில் பட்ட உடனே அது என்ன செய்தது? விழுந்து போயிட்டான். அவ்வளோதான். அத்தனை பேரும் பெலிஸ்தியர் இவங்களுக்கு அடிமைகள் ஆயிட்டாங்க. அப்போது அந்த இடத்துல அந்த யுத்தம் எப்படி நடந்தது? ஒரு சின்ன கூழாங்கல் தான். ஆனால் அதெல்லாம் விட மெயினாக எது? கர்த்தருடைய நாமத்தினாலே தான் அவங்கள அடித்தாங்க. அதே போல் கிதியோன் நம்ம பார்த்துருக்குறோம். அவங்களுக்கு எதிராக மீதியானியர் இருந்தாங்க, பாளையம் இறங்கி இருந்தாங்க. ஆனால் அவங்கள எதிர்ப்பதற்கு வெறும் 300 பேர். அந்த 300 பேர் பட்டயம் அப்படிலாம் வச்சுக்கிட்டு இருந்தாங்களா? எதுவுமே கிடையாது. அவங்க எப்படி போய் இது பண்ணாங்களா? கையில் ஒரு பானை, தீவெட்டி, அப்புறம் எக்காலம், இதுதான் இருந்தது. அவர் சொன்னபடியே செய்தாங்க. பானையை உடைத்தாங்க, தீவெட்டிகளை ஒரு கையில் வச்சுக்கிட்டாங்க, அப்புறம் எக்காலத்தை ஊதுனாங்க. அவ்வளோதான். அந்த எதிரிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் தங்களுக்கு எதிராக அவங்க என்னதாங்க வெட்டி கொண்டு அவங்க மாண்டு போயிட்டாங்க. கடந்த வாரத்தில் கூட பார்த்தோம். யோசபாத் அவருக்கு விரோதமாக, யூத ஜனங்களுக்கு விரோதமாக
மோவாப், அம்மோன், இன்னும் எல்லாரும் சேர்ந்து வந்த சேயீர் மலை சேர்ந்தவங்க எல்லாரும் சேர்ந்து வந்த பொழுது இவங்க என்ன பண்ணாங்க? பயம் வந்துடுச்சு. அந்த பயங்கிறது அது இருளின் ஆயுதம், அது இருளின் ஆயுதம், அந்தகார கிரியை. அது இந்த உடனே ஆனாலும் அவன் தேவனை நோக்கி பார்க்கும்படியாக ஆண்டோடைய சமூகத்தில் வந்தாங்க, உபவாசித்தாங்க, ஜெபம் பண்ணாங்க. அப்புறம் ஆண்டவர் தீர்க்க தரிசன வார்த்தைகளின் மூலமாக அவர்களோட கூட பேசினார். அவங்க என்ன பண்ணாங்க? ஒன்றுமே சண்டையெல்லாம் பண்ணலை, ஆனால் அணிவகுத்து போனாங்க. முன்னாடி யாரை நிறுத்தினாங்களா? பாடுவதற்காக பாடகர்களை நிறுத்தினாங்க. இவங்க துதி செய்ய தொடங்கின பொழுது, இது 2 நாளாகமும் 20வது அதிகாரத்தில் வருகிறது, நீங்கள் படித்து பாருங்கள். ரொம்ப அற்புதமான நிகழ்ச்சி அது. ஆண்டவர் கிரியை செய்ததான காரியங்களை நம்ம பார்க்க முடியும். அங்கே துதி செய்ய தொடங்கின உடனே அவங்க என்ன செய்தாங்களாம்? எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிந்து போன பாட்டெல்லாம் இருக்குல்ல. அப்போது அந்த யுத்தம் அது வேறு விதமான யுத்தங்கள். அது ஃபிசிக்கலாக செய்ய வேண்டிய யுத்தம். ஆனாலும் அந்த இடத்துல அவங்க தேவனை சார்ந்து எந்த இடத்துல எந்த யுத்தத்தை எப்படி செய்யணும்னு கேட்டு அவங்க என்ன செய்தாங்க. அவங்களுக்கு ஜெயம் கிடைத்தது. அவங்க கத்தியின்றி ரத்தமின்றி நம்ம சம்பாதித்த சுதந்திரம் நம்ம இந்திய தேசத்தில், அதை போல் அவங்க கத்தியின்றி ரத்தமின்றி எல்லாம் அவங்களுடைய அந்த சுதந்திரத்தை அவங்க காத்துக்கொள்ள முடிந்தது. எப்படி? அவங்க தேவனை சார்ந்து இருக்க பொழுது. அது பழைய ஏற்பாட்டு காலத்தில். ஆனால் இப்பொழுது புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு கிறிஸ்து வந்தது பின்னாடி நம்ம ஒவ்வொருத்தருக்கும் என்ன உண்டு? யுத்தம் உண்டு. அந்த யுத்தம் என்ன யுத்தம்? ஆவிக்குரிய யுத்தம். அந்த ஆவிக்குரிய யுத்தத்தை அது என்ன செய்யுது? ஆவியும் மாம்சமும் என்ன செய்யுது? ஒன்றுக்கு விரோதமாக ஒன்று போராடிக்கிட்டே இருக்குது. இப்போ அதை மேற்கொள்ளுறதுல ஆவிதான் மேற்கொள்ளணும். மாம்சம் பலவீனம் உள்ளது, ஆனால் ஆவியோ உற்சாகம் உள்ளதுன்னு இருக்குது. ஆகையினால ஆவி என்ன செய்யணும்? மேற்கொள்ளணும். எதை? மாம்சத்தை. அப்போ அது மேற்கொள்வதற்கு என்ன வேணும்? பரிசுத்த ஆவியானவருடைய பலன் நமக்கு வேணும். அப்போ அந்த பலனோடு அந்த ஆயுதங்களை, அதாவது இந்த இடத்துல நம்ம பார்க்கிறது ஒளியின் ஆயுதங்கள், அதை தரித்து கொண்டு நம்ம மாம்சத்துக்கு எதிராக போர் செய்யும் பொழுது நிச்சயமாக நம்மளுக்கு என்ன உண்டு? ஒரு ஜெயம் உண்டு. அந்தகார கிரியைகளுக்கு எதிராக போராடும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் ஜெயத்தை தருவார். இப்போ இந்த நாட்களில் நம்ம செய்கிறது என்னதான்? ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொண்டு அந்தகார கிரியைகளை நம்ம என்ன செய்யணும்? எதிர்த்து நிற்க வேண்டும். அதுதான் இப்போ நம்ம செய்ய வேண்டிய ஒவ்வொரு தனி மனிதனுக்கும், கிறிஸ்துவுக்குள்ளார பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் நியமிக்கப்பட்டு இருக்கிறது. கட்டாயம் நம்ம இதை செஞ்சுதான், நம்ம விரும்பினாலும் விரும்பலைனாலும் இதை நாம் என்ன செய்ய வேண்டும்? செய்யதான் செய்யணும். இப்போ நம்ம இருளின் கிரியைகள் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அதே போல் ஒளியின் ஆயுதம்னா என்ன, அது எப்படி நம்ம தரித்து கொள்வது, அதையும் சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இது எல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நம்ம ஆண்டவர் நம்மை அழைக்கும் பொழுதே எப்படி தான் அழைத்திருக்கிறாரு? சீஷர்கள் ஆகும்படி தான் என்ன செஞ்சிருக்கிறாரு? அழைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற எல்லாரும் என்னவாகணும்? அவருடைய சீஷராய் மாறணும். நீங்கள் உலகம் எங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கிச்சு என்ன செய்யணுமா? அவங்கள சகல ஜாதியாரையும் சகலரையும் நீங்கள் என்ன செய்யுங்க? சீஷராக்குங்கள். அப்படி தான் சொல்லியிருக்குது. வெறுமன ரட்சிப்போட நின்றக்கூடாது. அவங்க என்னவா மாறணும்? சீஷராக மாற வேண்டும். ஆகையினால நாம் எல்லாரும் அவரை பின்தொடர்கிற நாம் எல்லாரும் சீஷர்களாக மாற வேண்டும். அப்படிங்கிறது தான் அவருடைய சித்தமும் விருப்பமாக இருக்குது. அப்போ அவருடைய சீஷர் ஆகணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற காரியங்களை தான் நம்ம சபைக்கு வர்றப்ப என்ன செய்கிறோம்? நிறைய காரியங்களை நம்ம கற்றுக்கொள்கிறோம். எல்லாமே என்னன்னா பரிசுத்தத்துக்கு நேரானது தான். இந்த இப்படிப்பட்ட இருள் நிறைந்த உலகத்தில், பாவம் நிறைந்த உலகத்தில் பரிசுத்தமாய் வாழ்வது எப்படி? அல்லாவிட்டால் இந்த உலகம், அதாவது உலகத்தின் அதிபதி பிசாசுக்கு சொந்தமான இந்த இடத்துல நம்ம பரலோகத்துக்கு உரிய வாசிகளாக எப்படி இந்த உலகத்தில் நம்ம வாழ்வது, ஒரு ஃபாரினராக இந்த இடத்துல நம்ம எப்படி வாழ்வது அப்படிங்கிறது தான் இந்த நாட்களில் நம்ம கற்றுக்கொண்டு ட்ரெயின் ஆகிட்டோன்னா அப்புறம் போய் என்ன செய்யலாம்? அந்த பரலோக ராஜ்யத்தில் போய் நம்ம வாழலாம். பரலோக ராஜ்யத்தில் தான் நம்ம நித்தியமாக என்ன செய்யணும்? நம்ம வாழ வேண்டும். அதற்காக தான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டு இருக்கிறார். அதனால சும்மா ஏதோ வாழ்ந்தோம், அப்படி மடிஞ்சோம் அப்படிலாம் ஒரு நாள் இருக்கக்கூடாது. எனக்கு சீக்கிரமாக சாவு வந்துட்டா செத்து போயிடலாம் அப்படிலாம் நினைக்கவே கூடாது. அப்படி நினைக்கிறீங்களா? யாராச்சும் அடிக்கடி சொல்கிறோம் தானே, சீக்கிரமாக சாவு வந்தா செத்து போயிட்டா
அது முடிஞ்ச பிறகுதான் வேற இன்னொரு ஒரு புது அத்தியாயமே என்ன செய்யுது இருக்கிறது. ஆகையினால இது மாதிரிலாம் நினச்சி நீங்கள் உங்களை நீங்கள் அப்படியே சமாதானப்படுத்தி அப்படியெல்லாம் வச்சுக்காதீங்க. நம்மளுக்கு நித்தியமான ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த நித்தியமான வாழ்க்கை எங்கே வாழணும்? பரலோகத்தில் வாழணும். அதுக்காக தான் இப்போ இந்த பாடுகள். இது கொஞ்ச நாள் பாடுகள் தான், கொஞ்ச நாள் ட்ரைனிங் ஆயிட்டோன்னா அதுக்கு பின்னாடி நம்ம என்ன செஞ்சிடலாம், அங்கே போய் நித்தியமாக பரலோக ராஜ்யத்தில் சந்தோஷமாக நம்ம வாழலாம். அப்படி இல்லை, இந்த கொஞ்ச காலம் படுற இந்த பாடுகள் கஷ்டங்களை நம்ம பட முடியாமல் இருந்தோன்னா முறுமுறுத்து, அப்போ நம்ம இதில் படிக்கிறோம், நம்ம இஸ்ரவேல் ஜனங்கள் ஒவ்வொரு காரியத்தில் என்ன செய்தாங்க, முறுமுறுத்து அப்படியே ஆண்டவருக்கு விரோதமாக இது பண்ணி ஆண்டவரை விசனப்படுத்தினாங்களாம். அப்படிலாம் செஞ்சு கடைசியில் அவங்க நியமிக்கப்பட்ட கானானுக்கு போனாங்களா? எல்லாரும் கவனிக்கிறீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, அப்போது நியமிக்கப்பட்ட கானானுக்கு அவங்க என்ன செய்ய முடியல, போகவே முடியல. 6 லட்சத்துக்கு மேலே கிளம்புனாங்க. எத்தனை பேர் தான் போய் சேர்ந்தாங்க? அந்த வந்தவங்களில் 2 பேர் தான். மற்றவங்க எல்லாரும் வனாந்தரத்தில் பிறந்தவங்க. அந்த 40 வருஷம் இடைப்பட்ட காலத்தில் அப்போ பிறந்த அடுத்த தலைமுறை. அதனால் நம்ம இப்படிலாம் முறுமுறுத்து எல்லாம் செத்தா போதும் அப்படி இப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோன்னா அடுத்த தலைமுறை என்ன செஞ்சிருவாங்க, வந்து அங்கே போய் அவங்க அந்த இடத்தை சுதந்திரத்திற்குவாங்க. நம்ம என்ன செய்வோம், ஓடினது எல்லாம் என்ன செஞ்சிடும், வீணாக போயிடும். அதனால் நம்ம பட்ட பாடுகள் பிரயாசங்கள் ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, வீணாய் போய்விடக்கூடாது. அதனால் எப்போவும் மனசில் அதை வச்சுக்கணும். அதனால் சின்ன சின்ன கஷ்டங்கள் பாடுகள் வரும், அதை எல்லாத்தையும் என்ன செய்யணும், தாண்டி தான் நம்ம போக வேண்டும். ஆகையினாலே கர்த்தருக்குள்ளார நம்ம தேவனுடைய வார்த்தைகளை நம்ம இங்கே கேட்க வர்றப்ப அந்த வார்த்தைகள் நம்ம என்ன செய்யணும், திடப்படுத்தணும், நம்ம ஆற்றணும், தேற்றணும், நம்மளை பலப்படுத்தி இன்னும் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் அந்த பரலோக வாழ்க்கைக்கு நம்ம இந்த வார்த்தைகள் என்ன செய்யணும், நம்மளை தகுதிப்படுத்தணும். கேட்குற வார்த்தையை அப்படியே கேட்டுட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் அதை அபியாசிக்கணும். அதனால் கேட்குறவங்க எப்படி கேட்கணும், கருத்தாய் கேட்கணும். அது கவனமின்றி கேட்டோன்னா அது எப்படி போயிருமா, இந்த கற்பாறை நிலத்தில் இதில் அப்படி வழி எருக விதைக்கப்பட்டதை போல அது என்ன செஞ்சிடும், அப்படியே விதைச்சி அப்படியே ஏதாவது காக்கா குருவி கொத்திக்கிட்டு போயிடும். இப்படி இது மேலே ஏறின உடனேயே இதை விட்டு மேலே ஏறி கேட்டுக்கிட்ட போன உடனே என்ன செய்கிறோம், அப்படியே கொத்திக்கிட்டு போயிடும். என்ன வார்த்தை கேட்டோம், என்ன இன்னைக்கு பிரசங்கம் பண்ணாங்க அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணாங்க அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்போம். ஒரு வார்த்தை நம்மளுக்கு ஞாபகம் இருக்காது. இல்லைன்னா ஒரு நாள் 2 நாள் ஞாபகம் இருக்கும், அதுக்கு பிறகு என்ன செய்யாது, ஞாபகம் இல்லாமல் போயிடும். அதனால் அப்படிலாம் இருக்கக்கூடாது. கேட்குற வார்த்தைகள் எப்படி இருக்கணும், நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்ட விதைகளாக இருக்க வேண்டும். ஆமேன், ஹல்லேலூயா. நீங்கள் இப்போ நம்ம இந்த பகுதியில் எல்லாமே காடு வச்சிட்டு இருக்கிறவங்க தான் இருக்கிறீங்க. அப்போ போட்ட விதைக்கணும்னு நினைப்பீங்களா, முளைக்கணும்னு நினைப்பீங்களா, இல்லைனா அப்படியே போட்டும் காக்கா குருவி கொத்திக்கிட்டு போட்டுன்னு நினைப்பீங்களா? எப்படி சொல்லுங்க? விதைக்கிறது 100 மடங்கு 1000 மடங்கு பலனை தரணும்னு நம்ம நினைப்போம்ல, அதே போல தான் தேவனுடைய வார்த்தை இப்பொழுது விதைக்கப்படுகிறது. தேவன் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். அந்த வார்த்தைகள் என்ன செய்யணும், 100 மடங்கு அது என்ன செய்யணும், பலனை கொடுக்கணும். ஆகையினாலே எல்லாரும் உற்சாகமாக இந்த நாட்களில் தேவன் உங்களுக்கு நமக்கு சொல்கிற வார்த்தைகளை நம்ம கேட்டு ஒவ்வொரு நாளும் நமக்கு இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன செய்யணும், திடப்படணும். கேட்டு அப்படியே விட்டுவிடக்கூடாது. ஆமேன், ஹல்லேலூயா. முதலாவதாக இந்த அந்தகார கிரியைகள் அப்படின்னா என்ன, எதெல்லாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது அதுலேயே உங்களுக்கு அந்த வசனத்திலே கீழே வருது 13ல், களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடமாமல். அப்போ இந்த இதெல்லாம் உள்ளவங்க எப்படி நடக்கிறாங்க, இருட்டில் இருக்கிற மாதிரி நடவாமல் பகலிலே நடக்கிறவர்களை போல சீராய் நடக்க கடவோம். பகலில் நடந்தோம்னா நம்ம என்ன இருக்குதுன்னு சொல்லி என்ன செய்யலாம், கண்ணுக்கு முன்னாடி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம என்ன செய்யலாம், நடக்கலாம். ஆனால் இருட்டில் நடந்தோன்னா நடக்க முடியுமா? நம்ம பழகின இடமா இருந்தால் ஏதோ கொஞ்சம் தடவி என்ன செஞ்சிடலாம், போயிடலாம். பழகாத இடத்துல எப்படி போக முடியும், போக முடியாது. அப்போ திடீர்னு வீட்டில் லைட் ஆஃப் ஆயிடுது, நம்ம பழகின இடம், அதனால அப்படியே லேசாக அது பண்ணி போயிடுவோம். ஆனாலும் ஒரு சில நேரங்களில் நம்ம இடித்து என்ன செஞ்சுருவோம், எங்கேயாவது போய் இடிச்சுக்குவோம். அதனால ஆனால் பகலில் நடந்தோம்னா நல்லா நிதானமாக நல்லா என்ன செய்யலாம்,
நடக்க முடியும். அப்போ இந்த களியாட்டு, வெறி, வேசித்தனம், காமவிகாரம், வாக்குவாதம், பொறாமை இதெல்லாம் என்னது? இருளின் கிரியைகள். அந்தகாரம்னா என்ன? இருள், இருளின் கிரியைகள். ஆகையினால இந்த கிரியைகளை விட்டு விலக வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அதே போல் நம்ம ஏற்கனவே எல்லாருக்குமே தெரியும், அது கலாத்தியர் 5வது அதிகாரத்தில் நம்ம படிப்போம். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன, அவையாவன விபச்சாரம், வேசித்தனம். கலாத்தியர் 5வது அதிகாரம் 19 to 21. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன, அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. அப்போ இதுல மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன, அவை ஆவன அப்படின்னு சொல்லிட்டு அதில் விபச்சாரம், வேஸ்தனம், அசுத்தம், காம விகாரம் இதெல்லாம் நம்ம படிச்சோம். இதெல்லாம் நாங்கள்லாம் செய்கிறது இல்லைங்க, அந்த பாவம்லாம் எங்களுக்கு கிடையாதுங்க அப்படின்னு உடனே நம்ம லிஸ்ட்டு போட்டுருவோம். அப்படி தானே? எப்பயுமே நம்ம என்ன பண்ணுவோன்னா, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொன்னால், ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, சொன்ன உடனே இதெல்லாம் என்கிட்ட இல்லைங்க, இது வேணால் அந்த அவங்க இருக்கும், இந்த இவங்க இருக்கும் அப்படிங்கிறது தான். அது ஹியூமன், மனுஷனுடைய குணம் அதுதான், அப்படி தான் இருக்கும். எனக்கு இந்த காரியம் இல்லை, அவங்க வேணா இருக்கலாம், இவங்க வேணா இருக்கலாம்னு நினைக்கலாம். சரி, இப்போ இதெல்லாம் இல்லைங்க என்கிட்ட அப்படின்னு. ஆனால் கீழே நம்ம பார்க்குறோம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகை. விக்கிரக ஆராதனை, பொருளாசை என்னும் விக்கிரக ஆராதனைன்னு இருக்கு இல்லையா? அப்போ அந்த பொருள் ஆசை நம்மளுக்கு இருக்குது தானே, இல்லையா? இருக்கா இல்லையா? யோசித்து பாருங்க. அதுக்கு செக் பண்ணணும்னா, இப்போ நான் எனக்குன்னு வைத்திருக்கிற எதையாவது, எதுன்னு இல்லை எல்லாத்தையும் விட்டுட்டு வா அப்படின்னு சொன்னால் நீங்கள் ரெடியாக இருப்போம்மா? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அதை இப்போ ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னார்ல, எல்லாத்தையும் விட்டு வா அப்படின்னு அவன் என்ன செஞ்சிட்டான்? போயிட்டான். இல்லைன்னா அந்த நிலத்து மேலேயும் ஐயோ இப்போ தானே நிலம் வாங்கி போட்டேன், இப்போ தானே அதை வாங்கி வச்சேன், இப்போ தானே அது இந்த இப்படியே வீட்டுக்கு பார்த்து அதை வாங்கினேன் இதை வாங்கினேன், அதெல்லாம் விட்டுட்டு போக முடியுமா? அப்போ அதை பிரிய முடியல. அது எனக்கு இல்லைன்னா எனக்கு அப்படியே மனசு இதாகுது அப்படின்னா நம்மளுக்கு என்ன இருக்குதுன்னு அர்த்தம்? பொருளாசை இருக்கிறது. அதுதான் நம்மளை அறிந்து கொள்வதற்கு வழி. சரி, அப்போ பொருளாசை, விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், அடுத்தது பகை, விரோதம், வைராக்கியம், கோபம், சண்டை, பிரிவினை, இதெல்லாம் இருக்கா? கொஞ்சம் இருக்குது தானே? அதை நம்ம ஒத்துக்கொள்ளணும். ஒத்துக்கொண்டாதான் அதுலேருந்து வெளியில் வர முடியும். மற்றவங்களை குறித்து ஏதாவது ஒன்று நம்ம ஏதாவது நினச்சிக்குவோம். அது என்னதான் நம்மளுக்கு ஏற்கனவே பில்லி ஒரு தடவை பேசியிருக்கிறாப்புல, கசப்பு என்னுகிறதான அந்த வேர் அது இருந்ததுன்னா அவ்வளோதான். அது அப்படியே இதாகி அப்புறம் கடைசியில் அந்த அகிதோப்பேல் அவனுக்குள்ளார அப்படி தான் இருந்துச்சு. கடைசியில் அவன் 4 கொண்டு செத்தான் அப்படின்னு. அப்போ அந்த கசப்புங்கிற வேர் அப்படியே இதாகி வளர்ந்து அப்படியே பெரிய மரமாக கடைசியில் நம்மளை அழிவுக்கு நேராக தான் கொண்டு போயிடும். ஆகையினால அது அப்படியே வேர்லேயே என்ன செஞ்சிடணும்? அப்படியே கிள்ளி போட்டணும், வேரோட பிடுங்கி போடணும். இல்லைன்னா என்ன செய்யும்? முளைச்சிக்கிட்டே வந்துட்டே இருக்கும். அதான் இப்போ எது மேலேயாவது கசப்போ, விரோதமோ, பகையோ ஏதாவது இருந்துச்சுன்னா உடனே அதை ஆண்டவருடைய சமூகத்தில் அதை சரி பண்ணிக்கிடணும். சரி, அப்போ இதெல்லாம் ஒரு சில இதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. வைராக்கியம் இருக்குது. என்னை பேசிட்டாங்களா, நான் அவங்க மூஞ்சிலே என்ன செய்ய மாட்டேன், முழிக்கவே மாட்டேன், அங்கே அந்த இடத்துக்கே போக மாட்டேன் அப்படிங்கிறதான அந்த வைராக்கியம், இது எல்லாமே ஆண்டவருக்கு பிடிக்காததான காரியங்கள். இது எல்லாமே இருளின் கிரியைகள், அந்தகார கிரியைகள். பொறாமை, மற்றவர்களுடைய வளர்ச்சியை பார்த்து என்ன செய்யறது? பொறாமைப்படுறது. அவங்களுக்கு என்னப்பா அப்படின்னா அதிலே தெரிஞ்சுக்கிறது அங்கே என்ன இருக்குது? பொறாமை இருக்கிறது. சந்தோஷம் தான் படணும், நம்மளை விட வளர்ந்துருக்காங்களா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படணுமே தவிர அவங்களுக்கு என்னப்பா அப்படின்னாலே அந்த இடத்துல பொறாமை தான் கிரியை செய்யுது. அப்போ அந்த பொறாமைகள் இது எல்லாம் நம்மளை விட்டு என்ன செய்யணும்? விலக வேண்டும். கொலைகள், வெறி, களியாட்டு முதலானவைகள். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போகவே முடியாது. இதில் ஒன்று இருந்தால் கூட. அதனால் தயவு செய்து நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் இதை அனலைஸ் பண்ணி பார்த்துக்கணும். இந்த மாதிரி காரியங்கள் ஏதாவது இருக்குதா?
ஏன்னா என்னுடைய முழு முதல் எய்ம் எல்லாம் என்னதான், நான் ஆண்டவருடைய அந்த பரலோக ராஜ்யத்தில் தேவனோடு கூட சஞ்சரிக்கணும். அதுதான். அதுக்கு இதில் ஏதாவது ஒன்று கூட என்ன செய்யக்கூடாது, தடையாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா நம்ம தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன செய்ய முடியாது, பிரவேசிக்க முடியாது. ஆகையினால இதை நம்ம இந்த நாட்களிலே அதை அனலைஸ் பண்ணி, இந்த மாம்சத்தின் கிரியை, அதாவது இந்த அந்தகார கிரியைகள் எனக்குள்ளார இருக்குதா, இருளின் ஆதிக்கம் என்கிட்ட இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம அனலைஸ் பண்ணி நம்மளை என்ன செய்து கொள்ள வேண்டும், சரி பண்ணி கொள்ள வேண்டும். அதே போல் நம்ம இன்னொன்று ஒரு வசனத்தை நம்ம படிக்கலாம். 1 யோவான் 2வது அதிகாரம், உங்களுக்கு தெரிந்ததான வசனம் தான் அது. 1 யோவான் 2:11 பார்க்கிறோம். தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். சகோதரனை பகைக்கிறவன், சகோதரனை பகைக்கிறவங்க என்ன செய்றாங்களா, இருள்ல இருந்து இருள்ல தான் நடக்கிறாங்க. அவங்களுக்குள்ளார என்ன இல்லையா, தேவனுடைய அன்பு அவங்களுக்குள்ள இல்லை. 9வதுல நம்ம படிக்கிறோம், ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே தான் இருக்கிறான். ஒளியாம் கிறிஸ்துவ எனக்குள்ளார வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, கிறிஸ்து தானே ஒளியா இருக்கிறார், மெய்யான ஒளி இல்லையா? அதே போல அவரை பின்பற்றுகிற நம்மளையும் ஆண்டவர் என்ன சொல்லிக்கிறாரு, நீங்களே உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீங்கன்னு சொல்லி தான் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஆனா நம்மக்கிட்ட என்ன இருக்குது, இன்னும் இருளின் கிரியை. என்ன கிரியை, சகோதரனை பகைக்கிறதான கிரியை. சகோதரன்னா கூட பிறந்தவன் மட்டும் இல்லை, கூட பிறந்தவங்களை மட்டும் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. சகோதரன்னா அக்கம் பக்கத்தில் எல்லாம் நம் பிறன் யாரோ அவங்க எல்லாமே நம்மளுக்கு சகோதரர். அவங்கள நம்ம பகைக்கிறோமா, அந்த உணர்வு இருக்குதா, பகை உணர்வு? அப்படி இருந்தால் நம்ம என்னவா இருக்கிறோம், நமக்குள்ளார அந்த அந்தகார கிரியை இருக்கிறது, நம்ம இருளில் நடக்கிறதா தான் இருக்கிறோம். அதை தயவு செய்து அந்த காரியங்களை எல்லாம் நம்ம என்ன செஞ்சுக்கிடணும், சரி பண்ணி. கொஞ்சம் சின்ன சின்ன காரியங்களாக இருக்கலாம். அதாவது ஏதோ ஒரு காரியம் அவங்க செஞ்ச காரியம் நமக்கு என்ன செய்யாது, பிடிக்காது இல்லையா? உடனே என்ன வந்துடும், ஒரு முறுமுறுப்பு, கோபம். என்ன இப்படி எத்தனை தடவை சொல்கிறது, இப்படியே பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்மளுக்கு என்ன வேணும், ஒரு டாலரன்ஸ், ஒரு பொறுமை வேணும், ஒரு நீடிய பொறுமை. அது என்னது, அது ஆவியின் கனியில் ஒன்று. அது வேணும் நம்மளுக்கு. சரி செஞ்சுட்டு போட்டோம், அவங்களுக்கு தெரியல அதனால அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும், அதை ஒரு கிறிஸ்துவுக்குள்ளார வளர்றவங்க நிச்சயமாக அதெல்லாம் என்ன செஞ்சுக்குவாங்க, அதை பொறுத்து கொள்வார்கள். அதை அந்த குற்றம்னு நினைச்சோம்னா, ஒரு நாள் தான் சொல்லுவாங்கல்ல, குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை. குற்றம் பார்த்தோன்னா நம்ம உறவுகள் என்ன செய்யாது, இல்லாமல் போயிடும். அதை கொஞ்சம் பொறுத்து கொள்ள வேண்டும். அப்போ ஆண்டவர் எவ்வளோ காரியங்களை நமக்கு நம்மளுடைய பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் அவர் என்ன செய்கிறாரு, நீடிய பொறுமை உள்ளவரார். எல்லாத்தையும் பொறுத்து நம்மளை மன்னிக்கிறார். அவர் மன்னிக்கிறார், மறக்கிறார். அப்போ அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் என்ன செய்யணும், அதே காரியத்தை அவரை பின்பற்றுகிற நாமும் அவரை போல நம்ம வாழ வேண்டும். அப்போ இந்த மாம்சத்தின் கிரியைகள் நம்ம விட்டு விலக வேண்டும். அப்போ இந்த சகோதரனை பகைக்கிறவன் என்ன செய்கிறானா, இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். அப்போ காண்கிற சகோதரனிடத்திலே அன்பு கூறாத நீ காணாத தேவனிடத்துல எப்படி அன்பு கூற முடியும்? ஆண்டவரே நான் உங்களை நேசிக்கிறேன், ஆண்டவரே நான் உங்களை நேசிக்கிறேன், உம்மைத்தானே நான் நேசிக்கிறேன். நேசிக்கிறேன் பாட்டு பாடுவோம்ல, நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் உம்மைத்தானே நான் நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு பாடுவோம். ஏன்னா அவர் நம்மளுக்கு முன்னாடி இல்லை, நம்ம பார்க்கல இல்லை கண்ணால். அதனால நம்ம வாட்டுக்கு பொய் விட்டுக்கிட்டு இருக்கிறோம், பொய் சொல்லிட்டு இருக்கிறோம். உண்மையாகவே அவரை நேசிக்கிறோமா? என்னை நேசிக்கிறேன் என்று சொல்லியும் உங்கள் சகோதரனை நீங்கள் பகைச்சிங்கன்னா நீங்கள் என்ன செய்கிறீங்க, நேசிக்கலை, உண்மையாகவே நேசிக்கலை. என்னை நேசிக்கிறவங்க கட்டாயம் என்ன செய்வீங்க, கூட பிறந்தவங்க மட்டும் இல்லை, பிறரையும் நீங்கள் என்ன செய்வீங்க, நேசிப்பீங்க. அதுதான் ஆண்டவர் 2 கற்பனையாக இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு சொல்லிட்டார். என்ன செய்யும், முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு நீ என்ன செய்யணும், தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீ அன்பு கூறணும். அடுத்தது பிறரை, சக மனிதர்களை உன்னை போல பிறனையும் நேசிக்கணும். தேவனை நேசிக்கணும், அடுத்தது பிறரை நேசிக்கணும். அதை செஞ்சாலே போதும். 10 கற்பனையெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டாம். இந்த 2 கற்பனைக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சிட்டோம்னாலே இதில் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக இந்த 10 கற்பனைகள் என்ன செய்யும், வந்துடும். ஆகையினால தான் 2 தான் சிம்பிளிஃபை பண்ணிட்டு, இப்போ ஸ்கூலில் கூட டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்க, பிள்ளைங்க ஈஸியாக புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அது பெரிய பாடமாக லெசனாக இருக்கலாம், அதை சிம்பிளிஃபை பண்ணி ரொம்ப சின்னதாக ஷார்ட்டாக அப்படி ஹின்ஸ் மாதிரி என்ன செஞ்சுருவாங்க
கொடுத்துருவாங்க. அதே போல தான் இயேசு கிறிஸ்து பெஸ்ட்டு டீச்சர். அவர் இந்த 10 பாயிண்ட் நம்மளுக்கு அதில் மறந்து போயிரும்ல. ஓ, இது அந்த இதில் வருதா, இது அந்த நியாயப்பிரமாணத்தில் வருதா அப்படின்னு சொல்லி அதில் பார்க்கணும். அதுக்கு பதிலாக இந்த 2 ஃபார்முலா இதை நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கனாலே போதும். எவ்வளோ ஈஸியாக ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார். அப்போ முதலாவது தேவனை நம்ம என்ன செய்யணும்? முழு இருதயத்தோடு, முழு அன்போடு, முழு ஆத்மாவோடு நம்ம நேசிக்கணும். அடுத்தது மற்றவர்களை என்னை போல. நான் என்னையை எப்படி நேசிக்கணும்? நான் என்னையவே நேசிக்கல நீங்கள் சொல்லக்கூடாது. என் மேலேயே எனக்கு வெறுப்புங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க, என் மேலேயே எனக்கு வெறுப்பாக இருக்குதுங்க அப்படின்னு, அதனால் நான் எல்லாரையும் வெறுக்கிறேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. உன்னை போல பிறனையும் நம்ம நேசிக்க வேண்டும். அதுதான் தேவன் விரும்புகிறதான காரியம். அப்போ சகோதரரை பகைக்கிறவர்கள் எதில் நடக்கிறாங்க? இருளில் நடக்கிறாங்க. அப்போ ஒருவேளை அவங்க செய்கிற காரியங்கள் ஏதாவது உங்களுக்கு ஒத்து போக முடியலையா, நீங்கள் என்ன பண்ணிடணும்? அதை ஜஸ்ட்டு ஒன்று நம்ம மன்னித்து அதை விட்டுறணும். அதை இல்லைன்னா இருதயத்திலேயே அதை எடுத்துக்கவே கூடாது. ஒரு குறைவாக எடுத்துக்கிட்டோம்னா தான் அது என்ன செய்யும்? நம்மளுக்கு பிரச்சனையை உண்டாக்கும். அது ஒரு குறைவாகவே நம்ம என்ன செஞ்சக்கூடாது? எடுத்துக்கவே கூடாது. ஜஸ்ட் அப்படியே விட்டுடணும், அவ்வளோதான். ஹல்லேலூயா. அடுத்தது எபேசியர் 5வது அதிகாரம் 11வது வசனத்தில் நம்ம படிக்கும் பொழுது, எபேசியர் 5:11 அதில் படிக்கிறோம். 11, கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். அப்போ கனியற்ற அந்தகார கிரியை, அப்போ அந்தகார கிரியை எப்படி இருக்கும்? கனியற்றதாக இருக்கும். இருளில் நடக்கிறவங்க, இல்லாவிட்டால் அந்தகாரத்தில் இருக்கிறவங்க, இருட்டின் பிள்ளைகளாக இருக்கிறவங்க, அவங்கக்கிட்ட என்ன இருக்கும்? கனியற்றதான ஒரு வாழ்க்கை தான் வாழ்வாங்க. அப்போ நம்ம கனிகள் கொடுக்குறோமா? என்ன கனிகளை கொடுக்கணும்? என்ன கனியெல்லாம் கொடுக்கணும்? சண்டே கிளாஸ் பிள்ளைங்க இருக்கீங்களே, சொல்லுங்கள். நீங்கள் படிச்சிங்களே, படித்து எல்லாம் ஒப்பிச்சிங்களே, சொல்லுங்கள். ஆவியின் கனிகள் என்னது? வெரி குட். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. அப்போ இந்த ஆவியின் கனிகள் நம் மூலமாக வெளிப்பட்டுச்சுன்னா நிச்சயமாக இந்த ஒளியிலே நடக்கிறவர்களாக நம்ம இருப்போம். அப்போ அந்த கனியற்ற அந்தகார கிரியைகளை நம்ம விட்டு என்ன செஞ்சணும்? விலக்கிடணும். நம்மளுக்குள்ளார என்ன வெளிப்படணும்? ஆவியின் கனிகள் வெளிப்பட வேண்டும். அதுதான் ஆவியின் கனிகள் என்னென்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம். அந்த அன்பு, சந்தோஷம், தேவனுடைய அன்பு நமக்குள்ளார இருந்துச்சுன்னா, நம்ம ஏற்கனவே தெரியும் நம்மளுக்கு அன்பு சகலத்தையும் தாங்கும். அப்போ சகலத்தையும் அதை தாங்குகிற அன்பாக இருந்துச்சுன்னா, யாராவது நம்மளுக்கு விரோதமாக செஞ்சாலும் நம்ம என்ன பண்ண முடியாத? தாங்கிக்கலாம்ல, தாங்க முடியுமா? ஆகையினால அந்த தேவனுடைய அன்பினால, ஒருவேளை இதெல்லாம் ஏதாவது பிடிக்கல, எனக்கு ஒத்து போக மாட்டேங்க அப்படின்னா, ஆண்டவரே உங்கள் அன்பினால என்னை நிரப்பும். கிறிஸ்துவனுடைய அன்பு நமக்குள்ளார வந்துருச்சுன்னா எல்லாவற்றையும் பொறுத்து கொள்ளக்கூடியதான ஒரு மனப்பக்குவத்தை ஆண்டவர் என்ன செய்வார்? தருவார். நம்ம பரிசுத்தத்தை நோக்கி தான் நம்ம போய்கிட்டே இருக்கிறோம். ஏன்னா தேவன் பரிசுத்தராக இருக்கிறார். ஆகையினால அவருடைய பிள்ளைங்களாகிய நாமும், அவருடைய ராஜ்யத்துக்கு போக வேண்டிய நாமும் எப்படி இருக்கணுமா? பரிசுத்தரும் பிழையற்றவர்களுமா இருக்கணும். ஆகையினால தான் ஆண்டவர் நம்மளை இந்த வழியில எல்லாம் நம்ம நடத்தி கொண்டு வருகிறார். அப்போ இதில் பரிசுத்தமான வாழ்க்கை வாழணும்னா இந்த ஆவியின் கனிகள் நம் மூலமாக வெளிப்பட வேண்டும். அதே போல் நம்ம 91வது சங்கீதத்தில் நம்ம படிக்கிறோம். 91 நிறைய பேருக்கு அது நம்மளுக்கு மனப்பாடமாக தெரியும். பயமாக இருக்கிற நேரத்தில் இந்த கொள்ளை நோய், முக்கியமாக இந்த கொள்ளை நோய்க்கு விரோதமாக நம்ம ஆண்டோடைய வார்த்தைகளை சொல்கிறதுக்கு இந்த 91 சங்கீதத்தை தான் என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம். ஆமாம், சொல்கிறாங்க, நிறைய பேர் சொல்கிறோம். சரி, அதில் சொல்லப்பட்டிருக்குது இரவில் உண்டாகும் பயங்கரம். அப்போ இரவில் என்ன உண்டாகும்? பயங்கரம். இப்போ எங்கே பார்த்தாலும் இப்போ கொள்ளையடிக்கிறவன் பகல்லையும், அதான் ஒரு சில இது நியூஸ் போடுறாங்கல்ல, பட்ட பகலில் நடு ரோட்டில் கொலை செய்ய மாட்டாங்க, பொதுவாக செய்ய மாட்டாங்க தானே. ஆனால் பட்ட பகலில் நடு ரோட்டில் செய்கிறான்னா எவ்வளோ தைரியம் அவனுக்கு இல்லையா? அதே போல் கொள்ளை அடிக்கிறதும் இருளில் தான் செய்வாங்க, பொதுவானது. ஆனால் அதுவும் இப்போ என்ன செய்கிறது? அவங்களுக்குள்ளார அவ்வளோ துணிச்சல் வந்துருச்சு, என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி. அதனால் இப்போ இரவில் உண்டாகும் பயங்கரம். அதே போல் 6வது வசனத்தில் இருளில் நடமாடும் கொள்ளை நோய். அப்போ இந்த நோய், அதே போல் மாம்சத்தின் கிரியை, அந்த பயங்கரங்கள், இது எல்லாமே என்னதான்? இருளின் ஆதிக்கங்கள், இருளின்
கிரியைகள். அடுத்தது ஏற்கனவே நம்ம படிச்சிட்டோம், விக்கிரக ஆராதனை, அதுவும் ஒரு மாம்சத்தின் கிரியை தான். எசேக்கியேல் 8வது அதிகாரத்தில் நம்ம படிக்கிறப்ப நம்ம அதை பார்க்கிறோம். அப்போ இப்படிப்பட்ட அந்த மாம்சத்தின் கிரியைகள் எல்லாமே அந்த இரவுக்கு உரியது, அல்லாவிட்டால் அந்தகார கிரியைகள். இப்போ இந்த அந்தகார கிரியைகளை விட்டுட்டு நம்ம என்ன செய்யணுமா? ஒளியின் ஆயுதத்தை தரித்து கொள்ள வேண்டும். எபேசியர் 4வது அதிகாரம், எபேசியர் 4, ஹல்லேலூயா, எபேசியர் 4 22 23 படிக்கலாம். 24, எபேசியர் 4 267வது பக்கத்தில் இருக்கிறது. அந்தப்படி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு. பழைய மனுஷன் என்ன செஞ்சிடணுமா? ஒரு ட்ரெஸ்லாம் களைஞ்சி போடுவோம்ல, அழுக்கு ட்ரெஸ்ஸை களைஞ்சி போடுற மாதிரிக்கு களைந்து போட்டு, உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். புதிய மனுஷனை என்ன போட்டுக்கணுமா? மேலே தரித்து கொள்ளுங்கள்னா என்னது? ட்ரெஸ்ஸாக என்ன செஞ்சுக்கிடணும்? போட்டுக்கணும். பழைய காரியங்கள், மாம்சத்தின் கிரியை, அது எல்லாத்தையும் என்ன செஞ்சிடணுமா? நம்மளை விட்டு அழுக்கு, அதெல்லாம் என்னது? அழுக்கு, அது எல்லாத்தையும் களைஞ்சு போட்டுட்டு நம்ம புதிய மனுஷனை தரித்து கொள்ள வேண்டும். அந்த புதிய மனுஷன் எப்படிப்பட்டவனா இருக்கணுமா? நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட. அப்போ அந்த புதிய மனுஷன்கிறது யாரு? அந்த புதிய மனுஷனுக்கு என்ன இருக்கு? நீதி இருக்கிறது, பரிசுத்தம் இருக்கிறது. அடுத்தது தேவனுடைய சாயல். முக்கியமாக எது இருக்கிறது? தேவனுடைய சாயல். அந்த சாயலை நம்ம என்ன செஞ்சுக்கணும்? போட்டுக்கிடணும். அப்போ போட்டுக்கிட்டோம்னா தான் நம்மளை பார்க்குறவங்க எப்படி சொல்லுவாங்க? ஓ, உங்களை பார்த்தாலே அந்த ஒரு தேவ தூதனை பார்த்த மாதிரி இருக்குது. நம்மளை பார்த்த உடனேயே தெரியணும், முகத்தில் நம்மளுக்கு வெளிப்படணும். இப்போது உதாரணமாக நம்ம பார்க்கும் பொழுது, இப்போது இயேசு கிறிஸ்துவை நம்ம பார்த்தோன்னா அவர் தான் நம்மளுக்கு முன்மாதிரி. அவர் நம்மளுடைய மூத்த சகோதரர். அவர் தான் நம்மளுக்கு முன் மாதிரியை பின்வைத்து போயிருக்கிறார். உலகத்திலே ஒரு மனுஷனாக பிறந்தா எப்படிலாம் வாழணுங்கிறதான வாழ்க்கையை நமக்கு வாழ்ந்து காண்பித்திருக்கிறார். அப்போ அந்த இயேசுவை நம்ம பார்க்கும் பொழுது அவர் என்ன பண்ணார்? எப்போ தான் அவர் ஜனங்களோடலாம் இருந்தாலும் அவர் என்ன பண்ணார்? அப்பப்போ தனித்து போய் தேவனோடு உறவாடினார். பிதாவாகிய தேவனோடு அப்பப்போ அவர் என்ன செய்தார்? உறவாடிக்கிட்டே இருந்தார். அவரோட எப்பொழுதுமே ஒரு கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருந்தார். தொடர்பு எல்லைக்குள்ளாரையே என்ன செஞ்சார்? இருந்தார். ஒரு சில ஃபோனெல்லாம் ஒரு தொடர்பு எல்லைக்கு வெளியிலேயே தான் இருக்கும் எப்பயுமே. அதனால் நியூஸ் வந்தாலும் போய் சேரவே, மெசேஜ்லாம் வருது, ஆனால் அது போய் என்ன செய்யாது? சேராது. ஏன்னா தொடர்பு எல்லைக்கு வெளியில் தான் இருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. ஆனால் இயேசுவானவர் எப்பொழுதும் பிதாவுடைய தொடர்பு எல்லையிலே இருந்தார், அவரோடையே இருந்தார். ஆகையினால அவர் பிதாவானவர் எனக்கு செய்ய சொல்கிற, என்ன செய்ய சொல்கிறாரோ அதை தான் நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறார். என்ன பேச சொன்னாரோ அதை தான் நான் உங்கள்கிட்ட பேசினேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ எப்பொழுதும் அவரோடு கூட உறவு இருந்தது. ஒவ்வொரு நிமிஷமும் பிதாவினுடைய சித்தத்தை செய்வது தான் என்னுடைய போஜனம்னு சொல்கிறார். அது சாப்பாடே எனக்கு அதுதான். எது? பிதாவினுடைய சித்தம் செய்வது தான். ஸோ அப்படி தான் அவர் உறவாடி கொண்டு இருந்தார். அப்போ அவருக்கு அவ்வளோ நேரம் ஜெபித்து அவர் வெளியில் வந்தாருன்னா, அப்போ அவருடைய அவர் தேவனுடைய பிரசன்னம் அவர் மேலே இருந்தது. அதுக்கு உதாரணமாக நம்ம பார்க்கும் பொழுது, அவர் கெத்செமனே தோட்டத்தில் அவருடைய அந்த சிலுவை மரணத்திற்கு முன்னாடி அந்த கெத்செமனே தோட்டத்தில் போய் அவர் என்ன செய்கிறாரு? அந்த சீஷர்களையும் கூட்டி கொண்டு போய் அங்கே ஜெபிப்பதற்காக போகிறாங்க. அப்படி போகிறப்ப நம்ம லூக்கா 22 நம்ம அதை படிக்கிறோம். லூக்கா 22 கெத்செமனேங்கிறதான அந்த தோட்டத்துக்குள்ளே போய் ஜெபிப்பதற்காக போகிறார். அப்படி போயிட்டுருக்கிற போகிறப்ப அந்த அவரை காட்டி கொடுப்பதற்காக யார் வரா? யூதாஸ் வராங்க. வந்து காட்டி கொடுக்குறான். ஆனால் அவரை வர்றவங்க எப்படி வராங்களாம்? கையில் தீவட்டியோட பட்டயத்தோடலாம் வராங்க. நம்ம அதை படிக்கலாமா? லூக்கா 22 நம்ம அதை படிக்கிறோம். 47 அவர் அப்படி பேசுகையில் ஜனங்கள் கூட்டமாய் வந்தார்கள். அவர்களுக்கு முன்னே 12 ஒருவனாகிய யூதாஸ் என்பவன் வந்து இயேசுவை முத்தம் செய்யும்படி அவரிடத்திலே சேர்ந்தான். இயேசு அவனை நோக்கி, யூதாஸே, முத்தத்தினாலேயா மனுஷகுமாரனை காட்டி கொடுக்கிறாய் என்றார்.
அவரை சூழ நின்றவர்கள் நடக்கப் போகிறதை கண்டு, ஆண்டவரே, பட்டயத்தினாலே வெட்டுவோமா என்றார்கள். அந்தப்படியே அவர்களில் ஒருவன் பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை வலது காதர வெட்டினான். அப்பொழுது இயேசு, இம்மட்டில் நிறுத்துங்கள் என்று சொல்லி அவனுடைய காதை தொட்டு அவனை சொஸ்தப்படுத்தினார். அப்போ அதில் கீழே சொல்றாரு, ஒரு கள்ளனை பிடிக்க புறப்பட்டு வருகிறதை போல நீங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் எடுத்து புறப்பட்டு வந்தீர்கள் அப்படின்னு சொல்லி, இப்படி வந்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ இங்கே இயேசு கிறிஸ்து பார்க்குறப்போ, அதுக்கு முன்னாடி நம்ம 41 படிக்கிறோம், நீங்கள் சோதனைக்கு உட்படாத படிக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி அவர்களை விட்டு கல்லறி தூரம் போய் முழங்காற்படியிட்டு அவர் என்ன செய்கிறாரு? ஜெபம் பண்ணினார். அப்போ வானத்திலிருந்து ஒரு தூதன் வந்து அவரை தேற்றினான் சொல்லி இருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்து பிதாவிடத்தில் அவர் ஜெபம் பண்ணிட்டு வந்ததுனால இப்போ வந்த உடனே அவருடைய முகம் வந்து எப்படி இருந்ததா? பிரகாசமாக இருக்குது. ஆக அவரை அந்த பிடிக்கிறதுக்கு வந்தாங்க இல்லையா, அவங்கள்ட்ட வந்து கேட்குறாங்க இயேசு கிறிஸ்துக்கிட்ட. அப்போ சொன்ன உடனே, நான் தான் இயேசு அப்படின்னு சொன்ன உடனே, நான் தான் அப்படின்னு சொன்ன உடனே அவரை சுற்றி நின்னவங்க அப்படியே என்ன செஞ்சிட்டாங்களாம்? பின்னிட்டு கீழே தரையிலே விழுந்தார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அது மார்க்கு 14வது அதிகாரத்தில், மார்க்கு 14வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். 37, 38 நம்ம பார்க்குறோம். பின்பு அவர் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, சீமோனே, நித்திரை பண்ணுகிறாயா அப்படின்னு சொல்லிட்டு 38 ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளது தான் அப்படின்னு சொல்கிறார். சரி, அப்போ இயேசு கிறிஸ்து நான் தான், நீங்கள் தேடுற ஆள் நான் தான் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க என்ன செய்கிறாங்களாம்? பின்னிட்டு தரையிலே விழுந்தார்கள்னு இருக்குது. அப்போ இயேசு கிறிஸ்துவை பார்த்த உடனே அவங்க என்ன செய்கிறாங்க? பின்னிட்டு விழுகிறாங்க. ஏன்னா அவர் எதை தரித்து கொண்டிருக்கிறார்? ஒளியை தரித்து கொண்டிருக்கிறார். அவர்கிட்ட ஒரு மன அமைதி, ஒரு சாந்தம் அவர்கிட்ட இருந்ததுனால அதை பார்த்தவங்க என்ன செஞ்சிட்டாங்க? பின்னிட்டு விழுந்தார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆகையினாலே அப்போ அந்த தாழ்மை, ஒரு அமைதல், இதெல்லாம் இருக்கிறப்ப நம்ம யாரை வெளிப்படுத்துகிறோம்? நம் மூலமாக ஒளி வெளிப்படுகிறது. இதெல்லாம் ஒளியின் ஆயுதங்களாக இருக்கிறது. சரி, இப்போ இந்த ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள வேண்டும் அப்படின்னா நம்ம எப்படி அதை போட்டுக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். நீதிமொழிகள் 13வது அதிகாரம் 9வது வசனத்தில், நீதிமொழிகள் 13:9, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 13:9, நீதிமான்களின் வெளிச்சம் சந்தோஷிப்பிக்கும், துன்மார்க்கரின் தீபமோ அணைந்து போகும். அப்போ நீதிமான்களின் வெளிச்சம் வந்து எப்படி இருக்குமா? அந்த ஒளியின் ஆயுதமாகிய அந்த வெளிச்சம் எப்படி இருக்குமா? சந்தோஷத்தை தருகிறதாக இருக்கும். ஏற்கனவே நம்ம இதில் பார்த்துட்டோம், மாம்சத்தின் கிரியைகள் அந்தகாரத்தின் கிரியை. ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது எது? ஆவியின் கனிகள். அது எல்லாமே ஒளியின் ஆயுதங்கள். அந்த ஒளியின் ஆயுதங்கள் அதில் என்ன வருது? அன்பு, சந்தோஷம், இதெல்லாமே வருது. அப்போ நீதிமானுடைய வெளிச்சம் எப்படி இருக்குமா? நமக்கு சந்தோஷத்தை தரும், அதே நேரத்தில் மற்றவங்களையும் சந்தோஷிப்பிக்கிறதாக இருக்கும். நம்ம சங்கீதம் 21 முதல் வசனத்தில் கூட நம்ம படிக்கிறோம், தேவன் என் வெளிச்சமும் என் ரட்சிப்பும் ஆனவர், யாருக்கு பயப்படுவேன்? தேவன் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன் அப்படின்னு அந்த தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. சங்கீதக்காரன் சொல்றான், சங்கீதம் 21:1, தேவன் தான் நமக்கு வெளிச்சம். நம்மளை பிரகாசிப்பிக்கிற தேவன் யாரு? தேவன் தான், கிறிஸ்து தான் நமக்கு ஒளியா இருக்கிறார். ஆகினாலே அதை இன்னொரு வார்த்தை கூட நம்மளுக்கு தெரியும். 119வது சங்கீதத்தில் 130வது வசனத்தில் பார்க்கிறோம், தேவனுடைய வசனமே வெளிச்சம். கிறிஸ்து வெளிச்சம். கிறிஸ்து வார்த்தையாகிய அவர் தான் என்னவா வந்தார்? மாம்ச ரூபமாக இந்த உலகத்தில் வந்தார். கிறிஸ்துவே வெளிச்சம், அதுக்கு கிறிஸ்துவே வார்த்தை என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆகினாலே அந்த வார்த்தை தான் என்னது? நமக்கு தேவனுடைய வார்த்தை தான் நமக்கு வெளிச்சத்தை தருகிறது. இந்த கர்த்தருடைய வசனம் வந்து வெளிச்சமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதே போல யோவான் 1வது அதிகாரம், யோவான் 1, கொஞ்சம் வசனங்கள் ஜாஸ்தி படிக்கிறப்ப தான் நம்மளுக்கு அது புரியும். யோவான் 1வது அதிகாரம்
ஹல்லேலூயா. யோவான் 1:4-5 1 சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. அப்போ கிறிஸ்து தான் ஒளியாக இருக்கிறார். அவர் தான் இந்த உலகத்திலே வந்து எல்லா மனுஷரையும் மீட்கும்படியாக வந்தார். அந்த ஒளியான ஒளி இருளிலே இருக்கிறதான இந்த உலகத்தை மீட்டு கொண்டது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. ஒரு நாளும் இருளானது அதை பற்றி கொள்ள முடியாது. ஒரு நாளும் இருள் என்ன செய்யாது, அந்த வெளிச்சம் வர்ற இடத்துல என்ன செஞ்சிடும், இருள் ஓடி விலகி போயிடும். இப்போ திடீர்னு ஒரு லைட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா உடனே ஒரு நெருப்புக்குச்சி கொளுத்தின உடனே என்ன வந்துடுது, வெளிச்சம் வந்துடுது இல்லையா? வந்த உடனே அங்கே இருளுக்கு இடம் இருக்கா? இல்லை. அப்போ ஒளியானது ஒரு நாளும் இருளை மேற்கொள்ள முடியாது. மேலும் ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் ஏது, ஐக்கியமே கிடையாது. ரெண்டையும் ஒட்டுக்கா வைக்க முடியுமா? வைக்க முடியாது. அப்போ ஒளியின் பிள்ளைகளாகிய நாம் இருளின் கிரியைகளோடு ஒத்து இருக்க முடியுமா? முடியுமா? அதுவும் இருக்கு, இதுவும் இருக்கு, இருக்க முடியுமா? இருக்க முடியுமா? ஒளியின் கிரியையும் என்கிட்ட இருக்கு, இருளின் கிரியையும் என்கிட்ட இருக்குதுன்னா இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அப்படின்னா அப்போ நம்ம என்ன, நாமளே ஏமாற்றி கொண்டு நம்ம ஒளியில தான் நடக்கிறது போல நடந்து, ஆனால் எப்படி இருக்கிறோமா, தடவி கொண்டு திரிகிறோம்னு இருக்கு. பகலில் தான் நடக்கிறோம், ஆனால் எப்படி திரிகிறோமா, தடவி கொண்டு போகிறோம். அப்போ தடவி கொண்டு போகிறவங்க எப்போ தடவிக்கிட்டு போவாங்க? இருளில் இருக்கிறவங்க தான் தடவிக்கிட்டு போவாங்க. ஆனால் நம்ம பகலில் நடக்கிறோம், வெளிச்சத்தில் நடக்கிறோம். அப்போ ஒரு நாளும் நம்ம அது மாதிரி என்ன செய்ய முடியாது, செய்யக்கூடாது. நம்ம இப்போ 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 7, 1 தெசலோனிக்கேயர் 5, ஹல்லேலூயா, 7-8 வசனங்கள். 5, 7, 8 வசனங்கள். தூங்குகிறவர்கள் ராத்திரியிலே தூங்குவார்கள். எப்போ தூங்குவாங்க? பகல்லையா? பகலில் ஒரு சிலர் ரெஸ்ட் எடுப்பாங்க. பட் பொதுவாக தூங்குகிறவர்கள் ஆராதனையிலே தூங்குவார்கள். அப்படியா? பிரசங்கம் கேட்குறப்ப தூங்குவாங்க? நோ, இல்லை. தூங்குகிறவர்கள் எப்போ தூங்குவாங்க? ராத்திரியிலே தூங்குவார்கள். வெறி கொள்ளுகிறவர்களும் ராத்திரியில் தான் என்ன செய்வாங்க, எல்லா வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் குடிக்கிறது வெறிக்கிறதெல்லாம் ராத்திரியில். ஆனால் பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாய் இருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீராவையும் தரித்து கொண்டிருக்க கடவோம். அப்ப பகலுக்குரியவர்களாகிய நாம் எப்படி இருக்கணுமா? தெளிந்தவர்களாய் இருக்க வேண்டும். அந்த சகல அந்த ஆவியின் கனிகள் எல்லாம் நம் மூலமாக வெளிப்பட வேண்டும். அப்ப நம்ம யாருக்குரியவங்க? பகலுக்குரியவர்களாகிய நாம் என்ன செய்யணுமா? கிறிஸ்துவை தரித்து கொண்டு நம்ம அந்த மாம்சத்தின் கிரியைகளை எல்லாம் நம்ம விட்டு அகற்றி பகலிலே நடக்கிறவர்களை போல நம்ம செம்மையாய் சீராய் என்ன செய்ய வேண்டும்? நடக்க வேண்டும். ஆகையினாலே ரோமர் திருப்பியமாக நம்ம படிக்கலாம். அந்த ரோமர் 13-14 படிக்கிறப்ப, ரோமர் 13 அந்த 14 நம்ம என்ன படிக்கிறோம்னா, துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். அதுக்கு முன்னாடி 12 என்ன படிக்கிறோம்? ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ளுங்கள் இருக்குது. 14 என்ன சொல்லுது? கிறிஸ்து இயேசுவை தரித்து கொள்ளுங்கள். கிறிஸ்து தான் ஒளி இல்லையா? அப்ப கிறிஸ்துவை தரித்து கொண்டால் என்னது? அது நம்ம ஒளியின் ஆயுதத்தை தரித்து கொண்டிருக்கிறோம். அப்போ ஒளியின் ஆயுதத்தை நம்ம தரித்து கொள்ளணும்னா இந்த ஆவியின் கனிகள் எல்லாம் நமக்குள்ளார இருந்து அதை செயல்படும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நம்ம எதை தரித்து கொண்டிருக்கிறோம்? ஒளியின் ஆயுதத்தை தரித்து கொண்டிருக்கிறோம். அப்போ அந்த ஒளியின் ஆயுதம் செயல்படும் பொழுது இந்த மாம்சத்தின் கிரியைகள், அதாவது அந்த அந்தகாரத்தினுடைய கிரியைகள் எல்லாமே அழிக்கப்பட்டு போயிடும். புரியுதா உங்களுக்கு? அப்போ அதுதான் நம்ம காரியத்தில் செயல்படணும். இப்போ நம்மளுக்கு முன்னாடி யுத்தம் சண்டை போட வராங்களா, அக்கம் பக்கம் வராங்களா, அங்கே என்னதான் கிரியை செய்யணும்? ஒளியின் ஆயுதம் தான். அவங்க பேசினாங்க, நானும் பேசினேன், நானும் பொறுத்து பார்த்தேன், அப்புறம் ஒரு வார்த்தை எடுத்து விட்டேன் பாருங்க, அப்படின்னா அது என்னது? இருளின் கிரியை அது. ஆனால் நமக்குள்ளார ஒளியின் ஆயுதம் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல சாந்தமா ஒரு அமைதலாக போயிட்டோன்னா நிச்சயமாக தேவன் அந்த இடத்துல மகிமைப்படுவார். நம்ம சும்மா இருப்போம், ஆண்டவர் நமக்காக அங்கே என்ன செய்வார்?
யுத்தம் செய்வார். என்னடா அது இவ்வளோ பேசினாலும் பேசாமல் இருக்கிறாங்களே அப்படின்னு அவங்களே தங்களுக்குள்ளார என்ன செஞ்சிருவாங்க. அவ்வளோதான். அதனால எப்பொழுதும் அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போ இந்த பகலில் நடக்கிறவரை போல நம்ம நடக்கணும். இந்த அந்தகார கிரியைகள் நமக்குள்ளார இருக்கக்கூடாது. அந்த ஒளியின் ஆயுதங்களை தான் நம்ம என்ன செய்ய வேண்டும், தரித்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவை தரித்திருக்கிறோம் என்றால் அதான் பழைய மனுஷனை கலைந்துடணும், புதிய மனுஷனை தரித்து கொள்ள வேண்டும். அந்த புதிய மனுஷன் எப்படிப்பட்டவனாக இருக்கணும், நீதியிலும் பரிசுத்தத்திலும் நிறைந்து அந்த தெய்வத்துவத்தை உடையவங்களாக இருக்கிறப்ப அதான் புதிய மனுஷன். அதே நேரம் அதை நம்ம எதுக்கு ஈக்குவலாகவும் சொல்கிறோம், கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். அப்போ கிறிஸ்து எப்படிலாம் இருந்தார் எல்லா இடத்துலையும். இப்போ அவரை காட்டி கொடுத்த பின்னாடி அங்கே எப்படி சொன்னார், யூதாசை பார்த்து என்ன சொன்னார், காட்டி கொடுத்து முத்தத்தினாலேயா காட்டி கொடுக்குறப்ப அவனை அரைஞ்சாரா, ஒரு அரைஞ்சாரா, ஏண்டா என் கூடவே இருந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம், ஒரே தான். ஆனால் அவர் என்ன பண்ணார், முத்தத்தினாலையா காட்டி கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அமைதலாக ஒரு வார்த்தை, கனிவான ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை அவனை என்ன செஞ்சிச்சு, கொன்றுச்சு. அதுதான் அந்த அமைதல். அப்போ ரொம்ப ஒரு சில இடங்களில் நம்ம அமைதலாக இருந்துட்டாலே அதுவே ஒரு பெரிய ஆயுதம். எதிரியை தாக்கக்கூடிய பெரிய ஆயுதம் என்ன தெரியுமா, அமைதலாக இருக்கிறது. அமைதலாக போயிட்டானா அவங்களே அவங்களுக்குள்ளார க்ளோஸ், அவ்வளோதான். ஆகையினால அந்த இடத்துல நம்ம அமைதலை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அமைதலாக இருக்க வேண்டியது ஆண்டவர் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார். அதே போல் பிலாத்துக்கு முன்னாடி நின்னார், அண்ணா காய்ப்பா அவங்களுக்கு முன்னாடிலாம் ஏறுவதுக்கு முன்னாடி போய் நின்னார். எல்லா இடத்துலையும் கேள்வி கேட்குறாங்க. கேட்டப்பெல்லாம் அவங்களுக்கு எதுவுமே பதிலே சொல்லலை, அமைதலாக இருக்கிறார். ஆகினால அந்த இடத்துல எதுக்காகனா பிதா உடைய சித்தம் செய்யணுங்கிறது தான் அவருடைய நோக்கம். அதனால் அவர் என்ன பேச சொல்கிறாரோ அதை தான் பேசுவார். தேவையில்லாத என்ன செய்ய மாட்டார், பேச மாட்டார். நம்மளும் எவ்வளோ நேரம் தான் பொறுக்கிறதுங்கிறதெல்லாம் கிடையாது. அந்த இடத்துல பொறுமை தான் தேவை. அப்போ அன்பு, சந்தோஷம், பொறுமை. நம்ம சந்தோஷமாக இருந்தால் மற்றவர்களையும் சந்தோஷமாக, நம்ம இருக்கிற இடம் சந்தோஷமுள்ளதாக இருக்கும். நம்ம அப்படியே மூஞ்சி தூக்கிட்டு இருந்தோன்னா அங்கே என்னவாக தான் இருக்கும், அந்த இடமும் அப்படி தான் இருக்கும். நம்ம போன உடனே அது தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்படியே எப்போ பார்த்தாலும் ஒரு அழுவுன மூஞ்சோடையே இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த போகிற இடமும் எப்படி தான் இருக்கும், நரகமாக தான் இருக்கும். அதுவே ஒரு சந்தோஷமாக இருக்கிறவங்களா இருந்தால் அவங்க போகிற இடத்துல ஒரு கலகலப்பாக இருக்கும், சந்தோஷமாக இருப்பாங்க. அப்போ நம்ம சந்தோஷம் இருக்கிறத விட அதே போல் நீதிமான்களுடைய சந்தோஷம் மற்றவங்களையும் என்ன செய்வாங்களாம், நீதிமான்களுடைய வெளிச்சம் மற்றவர்களை சந்தோஷிப்பிக்கும். மற்றவர்களையும் அவங்க என்ன செய்வாங்க, சந்தோஷத்தை கொடுக்கிறவர்களாக இருப்பாங்க. நம் மூலமாக அது செயல்படும். அப்போ அந்த அன்பு, சந்தோஷம், சமாதானம், இது எல்லாமே இந்த அமைதல், நீடிய பொறுமை, இது எல்லாம் தான் என்னது, நம்மளுக்கு ஒளியின் ஆயுதங்களாக கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த ஆயுதங்களை நம்ம தரித்து கொண்டோம்னா நம்ம என்ன செய்யலாம், ஈஸியாக அந்தகார கிரியைகளை நம்ம மேற்கொள்ள முடியும். பகலுக்கு உரியவர்களாகிய நாம் இந்த இரவின் அந்த காரியங்களுக்கு பயங்கரத்துக்கெல்லாம் நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை, பயப்படவே இல்லை, வேண்டியதே இல்லை. நம்ம யாரு, பகலுக்கு உரியவர்கள். ஆகையினால ஒளியின் ஆயுதத்தை, அதாவது கிறிஸ்துவை நம்ம தரித்து கொண்டோம்னா நிச்சயமாக நம்ம என்ன செய்ய முடியும், பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து, தேவனுக்கு பிரியமான, தேவனுக்கு சித்தமான வாழ்க்கை வாழ்ந்து அவருடைய சமூகத்திலே நம்ம வெற்றியாய் போய் சேர முடியும். இன்னும் ஒரு தடவை நம்ம அந்த வார்த்தைகளை வாசித்து நம்ம முடிக்கலாம். அப்போ இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்களைப் போல சீராய் நடக்க கடவோம். துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை என்ன செய்ய வேண்டும், தரித்து கொள்ள வேண்டும். அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ள முன்னாடி நம்மளும் எப்படிதான் இருந்தோம், இருளின் கிரியையில் தான் இருந்தோம். ஆனால் இப்போ அந்த பழைய மனுஷனை எல்லாத்தையும் களைஞ்சிட்டு புதிய மனுஷனை, அதாவது கிறிஸ்துவை நாம் தரித்து கொண்டிருக்கிறோம். நம்ம மேலே ஒரு கவராக இருக்குது. அப்படியே இப்போது இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் அந்த பரிசுத்த ஆவியானுடைய துணை கொண்டு பிதாவோடு எப்பொழுதும் உறவாடி ஐக்கியப்பட்டு இருந்ததை போல நம்மளும் கிறிஸ்துவை போல நடக்கணும். அப்படின்னா அதுக்கு உதவி செய்கிறது யார், பரிசுத்த ஆவியானவர் தான்.
அப்போ அந்த பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை எப்பொழுதும் நம்ம கூட இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அவர் எப்பொழுதும் நம்ம கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவர். அவரை குறித்து சொல்கிறப்ப அவர் நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவர். அவர் அமைதலின் ஆவியானவர், சமாதானத்தின் ஆவியானவர், ஆறுதலின் ஆவியானவர், சகலவிதமான தேறுதலின் ஆவியானவர். அவரை குறித்து அநேக காரியங்கள் சொல்லப்பட்டு, அப்போ இது எல்லாத்தையும் நமக்குள்ளார நடப்பிக்கிறது யாரு? பரிசுத்த ஆவியானவர். அப்போ அந்த பரிசுத்த ஆவியானவரோட துணை கொண்டு தான் நம்ம என்ன செய்ய முடியும்? அந்த ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொண்டு நம்ம என்ன செய்ய முடியும்? அவங்கள ஜெயிக்க முடியும். நம்மளுக்கு எதிராய் வருகிறதான அந்த சத்துருவை, அந்த இருளின் ஆதிக்கத்தை நம்ம என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். அதனால தான் அதை இருளின் கிரியைகளை மேற்கொள்ளணும்னா எதை போடணும்னு சொல்லியிருக்குது? ஒளியின் ஆயுதம் சொல்லியிருக்கு. ஒளியின் கருவிகள், கருவினா டூல்ஸ் அப்படின்னு சொல்லலை, ஒளியின் ஆயுதம் அப்படின்னா என்னது? அது பட்டயம், அது மாதிரி அதுக்கு அவ்வளோ பவர் இருக்குது. அதனால தான் அது ஒளியின் ஆயுதம். இப்போ இயேசு கிறிஸ்து அவர் ஒளியை தரித்து கொண்டிருந்தார் எப்பொழுதும். ஆகினால தான் பார்த்தவங்க இது செய்யணும்னு நினச்சவங்க கூட பின்னிட்டு என்ன செஞ்சுட்டாங்க? கீழே விழுந்து போயிட்டாங்க. அப்போ நம்மளுக்கு எதிராக வருகிறதான சத்துருக்களை ஜெயிக்கணும்னா நம்ம ஒளியின் ஆயுதத்தை தரித்து, அதுதான் அதை ஆயுதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அமைதல், சாந்தம், அன்பு, இச்சை அடக்கம், இது எல்லாமே என்னதான்? ஒளியின் ஆயுதங்கள். இதை நம்ம தரித்து கொண்டோம்னா நிச்சயமாக அந்தகார கிரியைகளை, அந்த இருளின் ஆதிக்கத்தை நம்ம என்ன செய்ய முடியும்? மேற்கொள்ள முடியும். ஆகையினால இந்த வார்த்தைகளினாலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். இதெல்லாம் வச்சு நம்மளை ஷார்ப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆண்டவருக்கு பிரியமா, பரிசுத்தமா நம்ம எப்படி வாழணுங்கிறதுக்கு தான் இந்த வார்த்தைகளை ஆண்டவர் நம்மளோடு கூட பேசுகிறார். ஆகையினால ஒரு திறந்த உள்ளத்தோடு, ஒரு ஆயத்தத்தோடு நம்ம வர்றப்ப ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகளினாலே நம்மளோடு கூட பேசியிருக்கிறார் இந்த நாளிலே. ஆகையினால நீங்கள் இதை நோட் பண்ணியிருந்தீங்கன்னா வீட்டில் திரும்பி போய் நீங்கள் அதை யோசித்து பார்க்கணும். நம்ம அந்தகார கிரியைகள் நம்மக்கிட்ட இருக்குதா அப்படின்னு சொல்லி அதை களைந்து போட்டுவிட்டு எதை தரித்து கொள்ள வேண்டும்? ஒளியின் ஆயுதங்களை தரித்து இந்த ஆவிக்குரிய யுத்தத்தை நம்ம என்ன செய்ய வேண்டும்? வெற்றியாய் செய்து முடிக்கணும். ஒரு நாள் தோல்வி கிடையாது. ஏன்னா ஒளியை அந்தகார கிரியை ஒரு நாள் என்ன செய்யாது? ஒளியை மேற்கொள்ள முடியாது. இருள் ஒரு நாளும் வெளிச்சத்தை மேற்கொள்ள முடியாது. ஆகையினாலே நிச்சயமாக வெற்றி நமக்கு தான் உண்டு. ஒளியின் பிள்ளைகளாகிய நமக்கு தான் வெற்றி உண்டு. ஒளியை ஆயுதமாக வைத்திருக்கிற நமக்கு நிச்சயமாக வெற்றி உண்டு. ஆகையினாலே நம்ம சோர்ந்து போகாதபடிக்கு கிறிஸ்துவுக்குள்ளார நம்ம தைரியப்படுத்தி பலப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவியானவருடைய துணை கொண்டு நம்ம வாழ ஆண்டவர் உதவி செய்வாராக. ஆமென். ஹல்லேலூயா.